படைக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே வசனங்கள் ஒவ்வொன்றையும் நீர் பேசுவீராக. எங்களுடைய இருதயங்களோடு கூட நீர் இடைபடுவீராக. வெறும் கேட்கிற வார்த்தையாக அல்ல, இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளே கிரியை நடப்பிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். ஆமென். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லமா, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது. ஹல்லேலூயா. அநேகருடைய குடும்ப வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இல்லை. அநேக சபையில் ஆவியற்ற நிலையிலே காணப்படுகிறார்கள். அநேக ஆரம்ப நாட்களிலே அனலோடு கூட செய்த ஊழியங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டு இன்றைக்கு அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஆவியற்றவர்களாக ஏதோ ஒரு பிரகாசித்து மிகப்பெரிய தீவிரமாய் தேவனுக்காக காரியங்களை எல்லாம் செய்தவர்கள் இன்றைக்கு அமைதியா உட்கார்ந்திருக்காங்க. இதற்கு எல்லாவற்றுக்கும் காரணம் என்னவென்று சொன்னால், ஆவி உயிர்ப்பிக்கப்பட அனுமதிக்க கொடுக்கல. ஹல்லேலூயா. ஆவி உயிர்ப்பிக்கப்படுவதற்கு நம்ம என்ன பண்ணல, வாய்ப்பு கொடுக்கல. ஆவியானவருடைய ஒரு தன்மை, அவர் உயிர்ப்பிக்கும் ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆவியானவருடைய மிக முக்கியமான ஒரு தன்மை என்னவென்று சொன்னால், என்ன ஆவியானவர்? அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஹல்லேலூயா. அவராலே குடும்பங்களை உயிர்ப்பிக்க முடியும், அவராலே சபைகளை உயிர்ப்பிக்க முடியும், அல்லது எவரையேனும் யாராக இருந்தாலும் சோர்ந்து போய் வருகிறவங்களுக்கு பலனை கொடுக்க முடியும், சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை அருளச் செய்ய முடியும். ஆவியானவர் ஆவியை உயிர்ப்பிக்கிறார். ஆமென். நம்முடைய ஆவி எதன் மூலமாக உயிர்ப்பிக்கப்படுகிறது என்று சொன்னால், தேவனுடைய ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஆமென். தேவன் ஆவியா இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். அவருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலையும் உண்டு. ஆமென். அந்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு, அங்கு ரட்சிப்பு உண்டு, எல்லாவித நன்மைகளும் அந்த இடத்திலே உண்டாயிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். போதும். இந்த இடத்துல தேவன் தம்முடைய படைப்பாகிய இந்த முழு உலகத்தையும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கும் பொழுது பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் படைக்கும் பொழுதே அந்த இடத்துல எப்படி இருக்கிறதா? ஒழுங்கின்மை காணப்பட்டது, வெறுமை காணப்பட்டது. அந்த ஒழுங்கின்மையின் மத்தியிலே ஆவியானவர் அசைபாடினார் என்ற வார்த்தை வருகிறது. அப்போ முழுவதுமாக எந்த இடத்திலும் எங்கும் இருள் சூழ்ந்து கொண்டிருந்தது. ஆவியானவர் எப்பொழுது அசைபாடும்படி இறங்கி வந்தாரோ அப்பொழுது பூமியின் மேல் காணப்பட்ட ஒழுங்கின்மையும் வெறுமையும் மாற்றப்பட்டு அதிலே மிகப்பெரிய, அதன் பிறகுதான் தேவன் சொல்லுகிறார், வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்ன உடனே வெளிச்சம் உண்டாயிற்று. ஆமென். ஆவியானவர் அந்த ஒழுங்கின்மையான இடத்துல இறங்கி வந்து, வெறுமையான இடத்துல இறங்கி வந்து நம்முடைய பூமியை ஆதி நாட்களிலே, உலகம் ஆரம்பிக்கிற நாட்களிலே ஆவியானவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அதை சீர்படுத்தி இருக்கிறார், அதை உயிர்ப்பித்திருக்கிறார். ஒழுங்கின்மையான காரியத்தை ஒழுங்குபடுத்தி இருக்கிறார், வெறுமையான காரியத்தை, வெற்றிடமாக இருந்த காரியத்தை. அதன் பிறகுதான் சமுத்திரம் ஒரு பக்கமும் நிலப்பகுதி ஒரு பக்கமும் என்று சொல்லி எல்லா காரியங்களும் பூமி ஒரு ஒழுங்குக்குள்ளாக வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எந்த இடத்திலே ஒழுங்கின்மை இருக்கிறதோ, எந்த இடத்திலே வெறுமை இருக்கிறதோ, வெற்றிடம் இருக்கிறதோ, அந்த இடத்திலே இந்த ஆவி தேவைப்படுகிறது. இந்த உயிர்ப்பிக்கிற ஆவி தேவைப்படுகிறது. வெற்றிடமான எல்லா இடங்களையும் நிரப்ப வேண்டுமானால், ஒழுங்கின்மையான இடங்களிலே தேவனுடைய கிரியை வேண்டுமானால்
அதிலே ஆவியானவருடைய பங்கு மிக மிக முக்கியமாக காணப்படுகிறது. நம்முடைய சுவாசமே எதனால வருகிறதுனா, ஜீவ சுவாசத்தை கர்த்தர் நம் நாசியிலே ஊதினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதிலே யோபு சொல்லுகிறார். யோபு 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆமென். இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது, தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். உங்களை யார் உண்டாக்கினார்? உங்களை யார் உருவாக்கினார்? சொல்லுங்களேன், என்ன வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது? யார் உண்டாக்கினாராம்? தேவனுடைய, எல்லாரும் வாயில திறந்து சொல்லாமா, தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். ஆமென். ஆவியானவர் இப்பதாங்க இருக்கிறாரு, அப்பெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்ல முடியுமா? நிச்சயமா கிடையாது. ஆவியானவர் வந்த பிறகுதான் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொல்லி ஒழுங்கின்மையான இடங்களிலும் அந்த ஆவி ஊற்றப்பட்ட பிறகுதான் அதிலே ஒரு மாற்றம் வருகிறது, ஒரு நிலைப்பாடு. பூமியே ஒரு நிலையான இடத்திலே கர்த்தர் கொண்டு வருகிறார். அப்போ நம்முடைய சுவாசம், தேவனுடைய ஆவியானவர் நம்மை உண்டாக்கினார். அது மட்டுமல்ல, சர்வ வல்லவருடைய சுவாசம் யாருக்குள்ள இருக்கிறதா? நமக்கு உயிர் கொடுத்திருக்கிறதா? சொல்லுங்க, எனக்கு உயிர் கொடுத்திருக்கிறது சர்வ வல்லவருடைய சுவாசம். எல்லாருக்குள்ள யாருடைய சுவாசம் இருக்கிறது? ஆமென், ஹல்லேலூயா. அப்போ உயிரற்ற இடத்திலே குடும்பங்கள், அநேக குடும்பங்கள்ல சமாதானம் இல்லை, அநேக குடும்பங்கள் சீர்கெட்டு போன நிலையில் இருக்கிறாங்க, அநேக குடும்பங்கள்ல நிம்மதி கிடையாது. ஏன்னு சொன்னா அந்த குடும்பங்கள் மத்தியில என்ன இல்லை? சமாதானம் இல்லை. சமாதானம் இல்லாத காரணம் ஒழுங்கற்ற நிலை. அநேக குடும்பங்கள்ல இன்றைக்கும் அது எந்த காரியங்களை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். இன்னைக்கு பார்க்கிற குடும்பங்கள்ல தேவன் விரும்புகிறதான மன மகிழ்ச்சியோ சமாதானமோ இல்லாமல் காணப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, சபைகளுக்குள்ளே ஆவி இல்லாத நிலை, மந்தமான நிலை. கொஞ்சம் வெதுவெதுப்பா இருக்காங்க, கொஞ்சம் எப்படி இருக்காங்க, கொஞ்சம் அனலா இருக்காங்க, அல்லது ரொம்ப குளிர்ச்சியான நிலை. ஆண்டவருக்குள்ள என்ன இல்ல? அனல் இல்ல. ஆவி அவிழ்த்து போடப்பட்டிருக்கிறது சபைகளுக்குள்ள. அது மட்டுமல்ல, நம்முடைய தேசத்துல அப்படியே என்னவா இருக்கு? குடும்பத்திலயும் ஒண்ணும் இல்ல, சபையிலயும் ஒண்ணும் இல்லைன்னா தேசத்துல என்ன இருக்கும்? ஒழுங்கற்ற நிலை இப்படிதான் காணப்படும். அப்போ அந்த இடத்தை புதுப்பிக்க, உயிர்ப்பிக்க வேண்டுமானால் யாருதான் தேவை? எல்லாரும் கொஞ்சம் சத்தமா சொல்லமா, உயிர்ப்பிக்கும் ஆவியானவர் வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லமா, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் வேண்டும். ஆமென். தம்முடைய தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு. என்ன சொன்னார்னா, எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குகளின் ஊடாக தீர்க்கதரிசியை ஆண்டவர் கொண்டு சென்றார். அது முழுவதும் எலும்பாக காணப்பட்டது. அது காய்ந்து உலர்ந்து போய் எதுவுமே இல்ல, அதுல உயிரும் இல்ல, சடலமும் இல்ல, ஆவியும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ அந்த தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், மனுபுத்திரனே, இவைகளுக்குள்ளே ஜீவன் உண்டாகுமா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அப்போ இவைகளுக்குள்ளே சரீரம் உண்டாகுமா என்று சொல்லி கேட்கும் பொழுது அதற்கு கேட்ட பிறகு ஒரு பதிலையும் சொல்லுகிறார். இதில் எடுத்துக்கொள்ளலாம். 37ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 6ஆம் வசனம். நரம்புகளை சேர்த்து மாம்சத்தை உண்டாக்கி தோளினாய் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து. ஹல்லேலூயா. இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல நரம்புகளை சேர்த்து மாம்சத்தை உண்டாக்கி தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். எல்லாரும் சொல்லமா, எதை கட்டளையிடுகிறாராம்? எதற்குள்ளாக கட்டளையிடுகிறார்? ஆவியை. வெறும் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குங்க, ஒண்ணுமே கிடையாது. அதுல மாம்சம் இல்ல, நரம்புகள் இல்ல, எலும்புகள் இல்ல, தசைகள் இல்ல, எதுவுமே கிடையாது. நாற்றம் எடுக்கிறதான உலர்ந்த காய்ந்த நிலையில் இருக்கிற ஒரு பள்ளத்தாக்குகள்ல கொண்டு போய் இது உயிரடையுமா, இந்த சரீரம் எழும்புமா என்று சொல்லி தீர்க்கதரிசியை பார்த்து கேட்கும் பொழுது ஆண்டவர் உரைக்கிற பதில், நான் அவைகளுக்குள் என் ஆவியை கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா.
அந்த 37ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எல்லாரும் அந்த வசனத்தை வாசிங்க. கீழே உள்ள பார்ட். உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவீர்கள் என்று உரைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த எலும்புகளுக்குள்ளே அவர் தமது ஆவியை ஊற்றும் பொழுது அவைகள், வசனம் சொல்லுகிறது, அவைகளுக்குள்ளே நரம்புகள் உருவாயின, தசைகள் உருவாயின, அவைகளுக்குள்ளே எல்லா மாம்சமும் உருவாக்கப்பட்டு அவைகள் எழும்பி காலூன்றி மகா பெரிய சேனையாக நின்றது என்று சொல்லி பார்க்கிறோம். வெறும் உலர்ந்த காய்ந்த நிலையில் இருக்கிற இடத்திலே தேவன் தமது ஆவியை ஊற்றுவாரானால் அவைகளுக்குள்ளே மாம்சம் உண்டாக கூடும், அவைகளுக்குள்ளே எலும்புகள் உண்டாக கூடும், அவைகளுக்குள்ளே நரம்புகள் உண்டாக கூடும், அவைகள் எழும்பி மகா பெரிய சேனையாகவும் நிற்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஆவியானவராலே உயிர்ப்பிக்க முடியும். ஒருவேளை சரீரம் இப்படிப்பட்ட உலர்ந்த காய்ந்த நிலையிலே எப்பேற்பட்டதான கொடிய வியாதியினாலே அகப்பட்டு இருந்தாலும், சரீரம் அழுகி போய் நாற்றம் எடுக்கிற நிலையில் இருந்தாலும், அவருடைய ஆவி உட்பிரவேசிக்கும் பொழுது அந்த சரீரம் உயிர்ப்பிக்கப்படும், புதிய சரீரங்கள் உருவாக்கப்படும். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, நம்முடைய ஆத்துமா எவ்வளவு அதிகமாக பாதாளத்தின் பிடியில இருந்தாலும், பாவத்தின் பிடியிலே சிக்குண்டு இருந்தாலும், பாதாளத்தின் அடியில போகிறது போல சூழ்நிலையிலே நீங்க கட்டப்பட்டு இருந்தாலும், தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது, அந்த ஆவி உங்களுக்குள்ளே கடந்து செல்லும் பொழுது ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். நம்முடைய ஆவி இந்த உலகத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, மண்ணோடு கூட நம்முடைய ஆத்துமாவும் ஆவியும் ஒட்டி கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தினோடு எந்த விதமான காரியத்திலே நீங்க ஒட்டப்பட்டிருந்தாலும், ஐக்கியப்பட்டிருந்தாலும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஐக்கியத்தை பிசாசு வச்சிருப்பான். கர்த்தருடைய ஜனங்களை தான் அப்படி பண்ணியிருப்பான். ஏன்னா நம்ம உலகத்துல இருக்கனா மண்ணோடு நம்ம சரீரம் இருக்கு, இந்த உலகத்தோடு மண்ணோடு கூட அநேக காரியங்கள்ல என்ன பண்ணிருப்போம், ஒட்டி கொண்டிருப்போம். இதை விடவே முடியாது. இந்த சீரியல் பாக்குற இந்த இதை என்ன பண்ண முடியாது, விடவே முடியாது. அல்லது இந்த செல்போன்ல பாக்குற காரியங்களை விடவே முடியாது. எவ்வளவு மண்ணோடு கூட இந்த உலகத்தின் காரியங்களோடு கூட ஒட்டப்பட்ட நிலையில் இருந்தாலும், அவருடைய ஆவி உங்கள் ஆவியிலே, உங்களுடைய ஆத்துமாவிலே உட்பிரவேசிக்கும் பொழுது உங்கள் ஆத்துமா ஆவி விடுவிக்கப்படும், உயிர்ப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது, இயேசுவை உயிர்ப்பித்ததான வல்லமை உங்களுக்குள்ளே இருக்குமானால், அந்த ஆவி உங்களுக்குள்ளே இருக்குமானால், அவரை உயிர்ப்பித்த அதே வல்லமை உங்களையும் உயிர்ப்பிக்க முடியும். அந்த ஆவியினாலே நீங்கள் உயிரடைவீர்கள். ஆமென். இயேசு கிறிஸ்து என்ன ஆயிட்டாரு, என்ன ஆயிட்டாரு? அவரை கொலை செய்து அடக்கம் பண்ணிட்டாங்க. எப்படி எழும்பினார்? மரித்தோரை விட்டு எப்படி எழும்பினார்? எப்படி எழும்பினார்? 3ஆம் நாள் எழும்பினார். எப்படி எழும்பினார்? உயிரோடு எழும்பினார். அதான் எப்படி எழும்பினார்? வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, அந்த ஆவியானவர் தான் இயேசுவையே மரித்தோரிலிருந்து எழச் செய்தார். மரித்து போன இயேசு கிறிஸ்துவையோ எழுப்பினது யாருதுன்னா இந்த ஆவியானவர் என்று வேதம் சொல்லுகிறது. அதே நல்ல ஆவியானவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய அந்த ஆவி, எந்த ஆவி? அந்த கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ளே இருக்குமானால் என்ன நடக்குமா? தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிக்க முடியும். அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? சொல்லுங்க. சாவுக்கேதுவான என் சரீரத்தை தேவனுடைய ஆவியினாலே உயிர்ப்பிக்க முடியும்.
உங்களுக்குள்ளே தேவனுடைய ஆவி இறங்கும் பொழுது சாவுக்கு ஏதுவான, மரணத்துக்கு ஏதுவான சரீரங்களையும் தேவனுடைய ஆவியினாலே உயிர்ப்பிக்க முடியும். அல்லேலூயா. அதுதான் முன்னாடி சொன்னேன், எவ்வளவு பாதாளத்தின் அடியில போகிறது போல சிக்குண்டு பாவ பிடியில கட்டப்பட்டிருந்தாலும் அந்த இயேசுவை உயிர்ப்பித்த அதே வல்லமை உங்களுக்குள்ளே இறங்குமானால் என்ன பண்ண முடியும்? உங்களையும் உயிர் பெற செய்ய முடியும். அந்த மரண கட்டுகளில் இருந்து, அந்த பாதாள கட்டுகளில் இருந்து உயிர்ப்பிக்க முடியும். இந்த ஆவியானவர் எத்தனை பேருக்கு வேணும்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவரை வாஞ்சிக்கிறவர்களுக்கு, ஆமென், அவரை தேடுகிறவர்களுக்கு நிச்சயமாவே வசனம் சொல்லுகிறது, தேடினால் நாம் கண்டுபிடிக்கப்படுவோம். தேடுகிறவர்களுக்கு அவர் என்ன பண்ணுவாரா? வெளிப்படுவார். இந்த ஆவியானவர் என்னையும் உயிர்ப்பிக்க, இந்த உயிர்ப்பித்தலின் வல்லமை எனக்குள்ளே கிரியை செய்ய நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது உங்க சரீரங்களை உயிர்ப்பிப்பார், உங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிப்பார், உங்கள் ஆவியை உயிர்ப்பிப்பார். சபைகள் உயிர்ப்பிக்கப்படும். இன்னைக்கு உயிரற்ற சபைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏதோ சபைக்கு வருகிறதும், ஏதோ காணிக்கை கொடுக்கிறதும், ஏதோ தசம பாகத்தை கொடுத்து விட்டு, ஏதோ 2 ஜெபங்களை செய்துவிட்டு போகிற நிலையிலே சபைகள், விசுவாச கூட்டத்தார் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏதோ சுயநலமான ஏதோ 2 ஜெபங்களை செய்துவிட்டு நாங்களும் சபைக்கு வந்து விட்டோம், ஆராதனை பங்கு கொண்டு விட்டோம் என்று சொல்லி கடந்து செல்லுகிற கூட்டமாக உயிரற்ற நிலையிலே அநேக ஆத்துமா இன்றைக்கும் சபைகளுக்குள்ளாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு உயிரற்ற அப்படிப்பட்ட ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுமானால், உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமானால் ஆவி அவசியமாயிருக்கிறது. ஆவியானவருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை சபைகளுக்குள்ளே அவசியமாக இருக்கிறது. ஏதோ தனிப்பட்ட ஒரு நாள்ல மட்டும் ஆவி எங்களை உயிர்ப்பிக்கணும் சொல்றதுக்காக வெறும் உயிர்ப்பித்தல் அல்ல. சபைகளை உயிர்ப்பிக்க வேண்டுமானால் சபையின் விசுவாசிகள் அதற்காக வாஞ்சிக்க வேண்டும். ஆவியானவரை என்னையும் உயிர்ப்பியும், என் ஆத்துமாவை உயிர்ப்பியும். என் ஆத்துமா பாதாளத்தின் கட்டுகளுக்குள்ளே இருக்கிறது, மரண பிடியில் இருக்கிறது, எனக்குள்ளே சமாதானம் இல்லை. சபைக்கு போகிற என்ன இல்ல சொல்லுங்களேன், சபைக்கு போனாலும் என்ன இல்ல? ஏன்? ஆத்துமா எதுல இருக்கு? எதுல இருக்கு? மரண கட்டுகள், பிசாசின் பிடியில இருக்கு. மனம் திரும்புதல் இல்ல, பரிசுத்தம் இல்ல, பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியல. ஏன்? ஆவியானவர் உயிர்ப்பித்தாதான் பரிசுத்தமா வாழ முடியுங்க. அல்லேலூயா. ஆவியானவர் நம்மை உயிர்ப்பித்த ஆவியினாலதான் பரிசுத்தமாக்கப்பட முடியும். நம்ம நினைக்கிறோம், நம் மாம்சத்துல என்ன பண்ணிட்டோம்? ஞான ஸ்நானம் எடுத்துட்டோம், தண்ணீரினாலே ஞான ஸ்நானம் எடுத்துட்டோம். அப்போ நான் பாவங்கள் எல்லாம், என் பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டது என்று நினைக்கிறோம். ஆமா, பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக கர்த்தர் உங்களை திருப்பிட்டாரு. ஆனா ஏன் பரிசுத்தமா வாழ முடியல? ஞான ஸ்நானம் எடுத்தோம், ஏன் பரிசுத்தமா வாழ முடியல? ஏன் வாழ முடியல? வசனம் சொல்லுகிறது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கப்பட வேண்டும். ஆவிதான் உயிர்ப்பிக்கும். வசனம் படிச்சோம்ல, ஆவியே உயிர்ப்பிக்கும். ஆவியினால நீங்க கழுவப்படாம, நிரப்பப்படாம பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியாது. ஆமென். நானும் ஜெபிக்கிறேன், நானும் வேதத்தை வாசிச்சாலும் உயிர்ப்பித்தல் உண்டாகாது. எப்பொழுது ஆவி உங்களுக்குள்ளே இறங்குதோ, எப்போது ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து இறங்குகிறாரோ, இந்த வசனம் எப்படியா மாறும்? உங்களுக்குள்ளே ஒரு உயிர்ப்பித்தலின் வல்லமையை கொடுக்கும். நீங்க படிக்கும் போதே உயிர்ப்பித்தல் உண்டாகும். உங்க இருதயங்கள் தெளிவாக்கப்படும், உங்க கண்கள் தெளிவாக்கப்படும். அப்போ இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் எங்க போக முடியாதான்? பரலோக ராஜ்யத்துல போகவே முடியாதான். நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், ரட்சிப்பை பெற்றுட்டேன், ஆவிலாம் இல்லப்பா. சும்மா இவங்க கத்துறாங்க, சும்மா என்ன பண்றாங்க? கரங்களை தட்டுவதற்காகவோ, சத்தமிடுவதற்காகவோ, கோஷமிடுவதற்காகவோ ஆவியானவர் கொடுக்கப்படவில்லை. உங்கள் ஆத்துமாக்களை மரண பிடியில் இருந்து விடுவிக்கும்படியாக ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கும்படி ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆமென். பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக மனம் திரும்பி அந்த வாழ்க்கையை, உங்களுடைய ஜீவியத்தை பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக திருப்புவதற்காகவே ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த கடைசி நாட்களிலே அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் சபைகளுக்கு வேண்டும். சொல்லுங்க, எங்களுக்கு வேண்டும், எனக்கு வேண்டும். அந்த உயிர்ப்பித்தலின் வல்லமை, இயேசுவை மரித்தோரில் இருந்து எழச் செய்த வல்லமை என்னையும் உயிர்ப்பிக்க வேண்டும், என்னையும் உயிர்ப்பிக்க வேண்டும். என்னுடைய சாவுக்கேதுவான எல்லா கிரியைகளை, செத்த காரியங்களை, செத்து போன காரியத்தை பிசாசு நம்ம வாழ்க்கையில நிறைய வச்சிருக்கான்.
நமக்கே தெரியாது. செத்த காரியங்கள் நிறைய இருக்கு. பழைய காரியத்தையே யோசிக்க வச்சுட்டு பழைய கிரியைகளையே இன்னும் செய்து கொண்டிருப்பாங்க. கர்த்தரை அறிந்த பிறகும் எங்க முன்னோரு, தாத்தா, பாட்டன் அப்படின்னு சொல்லி அவர்களை வைத்து அநேக காரியங்களை செய்கிறதும் செத்த கிரியைகள் உள்ள இருக்கு, நமக்குள்ள இருக்கிறது. அதெல்லாம் கர்த்தர் அருவருக்கிற காரியம். எப்பேற்பட்ட செத்த கிரியைகள் நமக்குள்ள இருந்தாலும் நமக்கு தெரியாது, அது ஆவி மட்டுமே உயிர்ப்பிக்கும். ஆமென். நம்முடைய சரீரத்திலே, ஆத்துமாவிலே காணப்படுகிற ஜென்மமாக நம்முடைய அதாவது மூதாதையர்களுக்கு அடுத்த பரிமாணம் இப்போ நம்ம ஜெனரேஷன் என்று பாக்குறீங்க. அந்த பல பரிமாணத்திற்குள்ள இருந்து நம்ம வந்ததுனால அந்த செத்த காரியங்கள் எல்லாம் எதற்குள்ள இருக்கு? நம்ம ஆத்துமாவில் இருக்கு. எவ்வளவுதான் சரீரத்துல அந்த அடக்கம் பண்ணப்பட்டு மேலே எழுந்தாலும் ஆவியோடு ஒட்டிட்டு இருக்கு. அது எல்லாம் எப்போ என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னா, நல்ல ரட்சிக்கப்பட்டவங்க பழையதே பேசிட்டு இருப்பாங்க. எங்க தாத்தா இப்படி செஞ்சாரு, அப்பா இப்படி செஞ்சாரு, அதனால நானும் என்ன பண்றேன். பழைய காரியத்திற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. பழைய கிரியைகளை, செத்து போன காரியங்களை செய்து கொண்டிருப்பதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். அந்த உயிர்ப்பித்தலின் வல்லமையானது புதிய காரியங்களை உங்களுக்குள்ளே செயல்படுத்தும், புதிதானவைகளை தோன்ற செய்யும், பழையவைகள் அல்ல. ஆமென். தேவன் அருவருக்கிற பழைய காரியங்கள், நம்மை அறியாமலே பழைய காரியங்களே அவங்க செய்தாங்க, அதனால நாங்க செய்யறோம். அவர்களுடைய வழக்கத்தை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் அறியாதவர்களாக. பாரம்பரியம் என்று சொல்லி தேவன் அருவருக்கிற எல்லா காரியமும் ஆவியோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, ஆத்மாவோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. அதனாலதான் ஆவி இல்ல, அனல் இல்ல, குளிரான காரியம். சபைக்குள்ள வரும் பொழுது கொஞ்சம் ஆவியா இருக்கிறதும், சபைக்கு வெளியில போனதும் என்ன நடக்குது? முற்றிலுமா இருக்கிற கொஞ்சம் ஆவியம் என்ன ஆயிடுது? அப்படியே புஷ்ஷுன்னு போய் குளிர்ச்சியான நிலையாக மாறுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருப்பாயானால் நான் உன்னை என் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்லுகிறார். சபை அனலுள்ளதாக மாற்றப்பட வேண்டும். சபையானது அனலுள்ளதாக மாற்றப்பட வேண்டும். எல்லா செத்து போன கிரியைகள், பழைய காரியங்கள், நம்மிடத்திலே காணப்படுகிற எல்லா விதமான உலர்ந்து போன காரியங்களுக்கு யாருதான் ஒரே ஒரு சொல்யூஷன்னா, அந்த உயிர்ப்பித்தலின் ஆவி நமக்குள்ளே இறங்க வேண்டும். ஹல்லேலூயா. அது எல்லாவற்றையும் உயிர்ப்பிக்கும். அது உள்ள கடந்து சென்று வசனம் பிறகுதான் அந்த தேவ ஆவிதான் முதல்ல கிரியை செய்யும். உள்ள வந்து அவர் கிரியை நடப்பிக்கும் போதுதான் இந்த வசனமானது ஜீவனை உண்டாக்கும். வசனம் படிச்சுட்டா ஜீவன் வந்துராது. தேவ ஆவி உங்களுக்குள்ள இருந்து நீங்க இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அதுல ஒரு உயிர் மீட்சி உங்களுக்குள்ள வரும். ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? இந்த வசனத்தை வாசிருங்க. ஜலத்தினாலும் ஆவியினாலும். யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆமென். ஆமென். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்றீங்க, நாங்க ஆவியினாலே பிறக்கப்பட போகிறோம்? நல்ல கையை உயர்த்தி சொல்லாமா? நாங்க இன்றைக்கு சொல்லுங்க. இன்றைக்கு அது ஒரு அனுபவங்க. நீங்க நிரப்பப்படுகிறது என்பது, ஒரு பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே இறங்குவது என்பது ஒரு அனுபவம். அது ஏதோ ஒரு ஃபீல் கிடையாது. அது அவர் ஒரு நமக்குள்ளே, வசனம் சொல்லுகிறது, நம்முடைய ஆலயத்துல வந்து அவர் வாசம் செய்ய விரும்புகிறார். ஆவியானவர் எங்க வந்து வாசம் செய்ய விரும்புகிறார்? உள்ள வந்து. ஆமென். நமக்குள்ள அவர் வாசம் செய்ய விரும்புகிறார். நாம தான் என்ன பண்றோம்? ஸ்டாப் பண்ணிடுறோம். இல்ல இல்ல இல்ல, இந்த ஆவியானவர் எனக்கு வேணாம், இந்த உயிர்ப்பித்தெல்லாம் எனக்கு வேணாம், அவர் வெளியிலே இருக்கட்டும், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரை உள்ள விடாம என்ன பண்ணிடுறோம்? அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? உள்ள வந்துட்டார்னா அனுதினமும் உங்களை போதித்து நடத்துவார், உங்களை வழி நடத்துவார், உங்களை கரம் பிடித்து நடத்துவார், உங்களுக்கு ஆலோசனை தருவார், உங்களுக்கு போக வேண்டிய பாதைகளை காண்பிப்பார். அநேக நேரத்துல ஆவியானவர் இல்லாததுனால தேவையில்லாத காரியங்களை போய் மாட்டி கொள்ளுகிற சம்பவங்களை பார்த்து கொண்டிருக்கோம். கைட் பண்றவர் இல்ல, வழி நடத்துகிறவர் இல்ல, ஆலோசனை சொல்றவங்க இல்ல. மனிதர்களுடைய ஆலோசனை கேட்க வேண்டாம்,
ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டா உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? வசனம் சொல்லுகிறது, அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார். எல்லா சத்தியத்திற்குள்ளும் இது செய்யாத, இதை செய், இந்த இடத்துல போகணும், போக வேணாம், எல்லா அறிவுறுத்துதலும் யாரு கொடுப்பா? நிறைய பேர் தேவையில்லாத இடத்துல போய் என்ன பண்ணிப்பாங்க? மாட்டிக்கொள்ளுவாங்க. தேவையில்லாத நபரோடு சிக்கப்பட்டுருவாங்க. ஏன்? ஆவியானவருடைய கைடன்ஸ் இல்ல, அவருடைய ஆளுகை உள்ள இல்ல. அதனாலதான் என்ன பண்றாங்க? தேவையற்ற இடத்துல போகும் பொழுதே சொல்லிடுவாரு, ஸ்டாப் போட்டுருவாரு. உள்ள இருந்துட்டாருன்னா அங்க போவாத, அந்த இடத்துல உனக்கான இடம் இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல என்ன பண்ணிடுவாரு? பிரேக் பண்ணிடுவாரு. அவர் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நம்மை கண்டித்து உணர்த்துவார். ஆமென். நாம் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் கண்டிப்பார். நமக்கு என்ன பண்ணுவாரு? உணர்த்துவார். இது தவறு, இது சரி, இதை செய் என்று சொல்லி ஆவியானவர் நம்ம என்ன பண்ணுவாராம்? ஒவ்வொரு நாளும் கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். அவர் சகலவற்றையும் நமக்கு போதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். வெறும் பிரீஸ்டுக்கு வேணுமா, பாஸ்டர்ஸ்க்கு வேணுமா ஆவியானவர்? நமக்கெல்லாம் வேணாமா? போதித்தல் வேணாமா? வழி நடத்துதல் வேண்டாமா? சத்தியத்திற்குள்ள நம்ம நடத்த வேண்டாமா? ஆவியானவர் இருந்தாதான் நம்மளே என்ன பண்ணுவோம்? இன்னும் தேவனுக்குள்ளாக நாம் ஐக்கியப்படக்கூடிய காரியத்தை செய்கிறது யாருன்னா தேவ ஆவியானவர். தேவனோடு கூட இன்னும் உறவிலே, புதுப்பித்தல்லே, இன்னும் அதிகமாக உறவு கொள்றதுல வழி செய்கிறவர் யார் என்று சொன்னால் சத்திய ஆவியானவர் தான் அந்த உறவையே ஏற்படுத்துகிறார். நாம நினைக்கிறோம் ஆவியானவர் பிறகுதான், இயேசு கிறிஸ்து தான் முதல்ல நினைக்கிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். புத்திர சுவிகாரம் கொடுத்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறதா? நாம் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே இயேசுவே அப்படின்னு கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்துவோடு இன்னும் அப்பான்னு சொல்லி நெருக்கத்தை ஏற்படுத்துகிற, உறவை ஏற்படுத்துகிற ஒரு வழியை உண்டாக்குகிறவர் தான் யாரு? ஆவியானவர். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று, தேவனுடைய பிள்ளையா, உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? தேவனுடைய, என்னுடைய அப்பாவுடைய பிள்ளையா நான் இருக்கிறேன் என்று யார் சாட்சி கொடுக்கிறதா? யார் சாட்சி கொடுக்கிறா? ஆவியானவர் தான் சாட்சி கொடுக்கிறார். அவர் கடைசி அல்ல. நம்ம எப்படி கூப்பிடுறோம்? அப்பா இயேசுவே, இயேசு மட்டும் போதும்னு நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, அப்படி இல்லை. இயேசுவை நீங்க அப்பான்னு சொல்லி கூப்பிடுறதுக்குரிய ஒரு ஆவியையே, ஒரு புத்திர சுவிகார பாக்கியத்தை கொடுத்திருக்கிறது யாருன்னா அந்த ஆவியானவர். இன்னும் உறவை, தேவனோடு உள்ள உறவை ஐக்கியப்படுத்துகிறது யார் என்று சொன்னால் இந்த பரிசுத்த ஆவியானவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். ஆவியானவர் தான் என்ன பண்றாரு? அம்மா சொல்லுவாரு, இவங்க தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி பிதா கிட்ட சொல்லுவார். இந்த அம்மா தேவனுடைய பிள்ளை, அவங்க ரொம்ப என்ன பண்ணிருக்காங்க, அப்பான்னு சொல்லி இறுக்கமா பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி ஆவியானவர் உங்களை குறித்து பிதாவினிடத்திலே சாட்சி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எனக்கு ஆவியானவரே வேண்டான்னு சொன்னா எப்படி? ஆமென். ஆவியானவர் தான் தேவனோடு உள்ள ஐக்கியத்தையும் உறவையும் ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்க செய்கிறார். அநேக நேரத்துல சோர்ந்து போயிருப்போம், அநேக உறவுகள் மத்தியிலே பிரச்சனைகள் இருக்கும். ஒவ்வொரு நிலையிலே பணம் இல்லைன்னா இன்னும் அதிகமா துவண்டு விடுவோம். எல்லா நேரத்திலும் நமக்கு அந்தந்த நேரத்திலே ஆவியானவர் மட்டுமே நம்மை கரம் பிடித்து நடத்துகிறதற்கு, என்னது, இயேசு நமக்கு கரம் பிடித்து இன்னும் தீவிரமாய் நம்மை நடத்துகிறதற்கு ஆவியானவர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய ஆவியை வாஞ்சிப்போம். ஆவியை உயிர்ப்பிக்கிறது. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். இதுல 8ஆம் அதிகாரம் ரோமர் 16ஆம் வசனம் வாசிக்கலாம். இப்ப வாசிச்சிட்டோம். இல்ல இப்பதான் வாசிச்சோம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம்.
2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஃபர்ஸ்ட் லைனை வாசிங்களேன். ஆவியினாலே என்ன போட்டிருக்கு? நல்ல சத்தமா வாசிங்க. ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதும். எதனால பரிசுத்தமாக்கப்படுகிறதும்? ஆவியினாலதான் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அது கீழே உள்ள வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனால ரட்சிக்கப்படுகிறோம். இந்த தேவனுடைய சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனால என்ன உண்டாகிறது? நமக்குள்ள ரட்சிப்பு உண்டாகிறது. ஆனா பரிசுத்தம் எப்படி உண்டாகிறது? தேவனுடைய ஆவியினாலதான் பரிசுத்தம் உண்டாகிறது. ஆவியானவர் நமக்குள்ள வந்தாதான் பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக நம்மை திருப்புவார். உலன்று சேற்றி போல உலன்ற பாவ அழுக்கில எவ்வளவு சிக்குண்டு இருந்தாலும் ஆவியானவர் உள்ள வரும் பொழுது அந்த சேற்றை எல்லாம் கழுவி நம்மேல் இருக்கிற நாற்றத்தை எல்லாம் போக்கி என்ன பண்ணிடுறாரு? நம்மளை புதுப்பிக்க செய்கிறார், நம்மளை உயிரடைய செய்கிறார். அந்த பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிறது. மரணத்தின் பிடியில் இருக்கிற நம்முடைய ஆத்துமாவை, பாதாளத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கிற நம்முடைய ஆத்துமாவை ஆவியினாலே உயிர்ப்பிக்கிறார். ஆமென். இந்த ஒரு வார்த்தை எல்லாரும் சொல்லமா? ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறோம். சத்தமா சொல்லமா? ஆவியினாலே பரிசுத்தம் உண்டாகிறது. ஆமென். சத்தியத்தை விசுவாசிக்கிறங்க, ரட்சிப்பு மட்டும் தாங்க உண்டாகும். இந்த சத்தியத்தை நான் அறிந்திருக்கிறேன், விசுவாசிக்கிறேன், வெறும் ரட்சிப்பு மட்டுமே உங்களுக்குள்ள இருக்கு. பரிசுத்தம் எப்பொழுது உருவாகுமானால் ஆவியினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். தேவ ஆவியானவர் உள்ள வந்துட்டா போதும், நம்மளை பெலன் கொடுத்துருவாரு. ஹல்லேலூயா. நம்மளை சாட்சியுள்ள ஜீவியம் செய்ய வைப்பார். வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் என்னவா இருப்பீங்களாம்? எப்படி இருப்பீங்களாம்? பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீங்க. யாரு வந்தாதான் சாட்சி வரும்? ஆவியானவர் உள்ள வந்தாதான் சாட்சியின் ஜீவியம் உண்டா. இல்லைன்னா என்ன இருக்கும்? சபைக்கும் வராங்க, இங்க ஒரு வாழ்க்கை அங்க ஒரு வாழ்க்கை, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. ஆவியானவர் இல்லைன்னா நான் பரிசுத்தமா இருக்கிறது போல ஒரு தோற்றத்தை, தவறான பிம்பத்தை நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன்? சபையில வந்து காட்டிட்டு இருப்பேன். நானும் பரிசுத்தமா இருக்கிறேன். வெள்ளை சாரியெல்லாம் நான் கட்டிக்கிட்டு வந்தேன்னா நான் பரிசுத்தமான ஆளுன்னு அர்த்தமா? வெளிப்புற தோற்றத்துல தவறல்ல. ஆனால் நம்முடைய ஆத்துமா பாவப்பிடியிலே மரணப்பிடியிலே சிக்குண்டு இருக்குமானால் அதிலே என்ன பண்ண முடியாது? எந்த காரியமும் செய்யும். சபைக்கு வந்தும் பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் சொல்வார், உன்னை அறியே, நீ யாருன்னே தெரியாதுப்பா. ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி கூப்பிட்டா சொல்லுவாரா? நீ யாருன்னு சொல்லி கேட்பாராம். உன்னை அறியே, உன்னை யாருன்னே தெரியாது. உன் வாழ்க்கையே மாறலையே, உன் ஜீவியமே மாறலையே, கிறிஸ்துவுக்கு உன்னை ஒப்பு கொடுக்கவே இல்லையே. எத்தனையோ முறை ஆவியானவர் கழுவுவதற்கு மாற்றுவதற்கு என்ன பண்ணாரு? பேசினாரு. நீ இடம் கொடுக்கலையே. நான் உள்ள வந்திருந்தா என்ன பண்ணிருப்பேன்? மாற்றுதலை கொடுத்திருப்பேன். அவர் வரும் பொழுது பலன் அடைகிறோம். ஹல்லேலூயா. இருக்கிற பகுதியில முதல்ல உங்க சொந்த மனைவிக்கு, சொந்த கணவருக்கு நீங்க சாட்சியா இருப்பீங்க. ஆவியானவர் உள்ள வராததுனாலதான் சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ முடியல. இன்னும் பேச்சு மாறல, இன்னும் சிந்தைகள் மாறல, இன்னும் நடவடிக்கைகள் மாறல, இன்னும் ஆலயத்துக்கு வந்தாலும் என்ன மாறல? வெளிப்புறம் தான் மாறி இருக்கு, உட்புறம் என்னவா மாறல? தேவனுக்குள்ளாக மாற்றப்படல. எப்பொழுது மாற்றப்படுமானால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது ஒரு சாட்சியின் ஜீவியம். முன்னாடி இப்படி இருந்தாங்க, இன்னைக்கு கர்த்தரை அறிந்த பிறகு இவங்க வாழ்க்கை இப்படி மாறினது. முன்னாடி எப்பயுமே அவங்க வீட்டுல சண்டை சத்தம் தான் கேட்கும், ஒரே அலறல் சத்தம் கேட்கும். இன்னைக்கு ஆடல் பாடல் துதியின் சத்தம் கேட்கிறது. ஒருத்தருக்கும் உதவ மாட்டாங்க, யாரையும் பார்த்து திரும்பி கூட பேச மாட்டாங்க. இன்னைக்கு எல்லாரிடத்திலும் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துறாங்களே. ஆமென். இது யார் கிரியையா செய்கிறது? உங்களுக்குள்ளே ஆவியானவர் வந்தா இது கிரியையாக நடக்கும். ஹல்லேலூயா.
நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். ரட்சிக்கப்பட்டு என்ன பிரயோஜனம்? ரட்சிப்பு உண்டாயி என்ன பிரயோஜனம்? கிரியை நடக்கிறதா? தேவனை நாம் வெளிப்படுத்துகிறோமா? போகிற இடத்துல தேவன் வெளிப்படுகிறாரா? வசனம் சொல்லுது, அவர் தானா வந்து தன்னை வெளிப்படுத்த மாட்டாராம். நம்மிலிருந்து தேவன் வெளிப்படுவார். உங்க பேச்சில வெளிப்படுவார், உங்க வார்த்தையில தேவன் வெளிப்படுவார், உங்க செய்கையில யார் வெளிப்படுவா? கர்த்தர் வெளிப்படுவார். நீங்க செய்யற காரியங்கள் தேவனை பிரதிபலிக்கும். அப்பா, இவங்க தேவனுடைய பிள்ளை, அதனாலதான் இதை செய்யறாங்க. ஆமென். எந்த இடத்திலும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு, ஒரு இடத்துல கோபம் வந்தோன்னு ஆவியானவர் சொல்வார், கண்ட்ரோல் பண்ணு சொல்லுவார். நீ அந்த இடத்துல அவர் என்ன ஆவியானா? கட்டுப்பாட்டின் ஆவியானவர். கண்ட்ரோல் பண்ணுவாரு. யாரும் கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க இவர அப்படின்னு சொல்லுவாங்க. யார் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஆவி உள்ள வந்தா கண்ட்ரோல் வந்துரும். இடம் கொடுக்கறது இல்ல, என்னால முடியவே இல்லை, நானே தானா கோவப்படுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அறியாம என்ன வருது? இந்த காரியம் நடக்குது. என்ன அறியாம இந்த ஒரு கோபம் நான் சொல்றேன். ஒருத்தரும் என்ன இருக்கும்னு நினைச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில பிசாசு எந்த அடிமையை வச்சிருக்கிறான், எந்த காரியத்தை வச்சிருக்கிறான், இதை நானும் கண்ட்ரோல் பண்ணணும்னு பாக்குறேன், இது வேணாம் தான் நினைக்கிறேன், ஆனா என்ன பண்ண முடியல, நிறுத்த முடியல, செய்யாம இருக்க முடியல. அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். ஆத்துமாவை பாதாளத்துக்கு நேராக சிக்க வைத்திருக்கிறான். ஆவி உயிர்ப்பிக்க கூடியதாக இருக்கிறது. ஆவியானவர் உங்களை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராக காணப்படுகிறார். எப்போது அலோ பண்றோமோ, வாங்கப்பா வாங்க, வெல்கம் லார்ட், ஹோலி ஸ்பிரிட் கம் அப்படின்னு சொல்லிட்டா போதும், உள்ள வந்துருவாரு. அவர் உள்ள வந்து எதெல்லாம் ஒழுங்கற்றதா இருக்கோ, உள்ள தரம் இல்லாததெல்லாம் தரமாக்கி என்ன பண்ணிடுவாரு? ஒழுங்கின்மைய வசனத்தை வாசி சொல்ல, ஆவியானவர் உள்ள வந்துட்டா ஒழுங்கின்மை எல்லாம் ஒழுங்கா மாறிடும். வெறுமையான வெற்றிடம். உங்க காலியான இருப்பிடம். எதுக்காக வாழ்றோம் இந்த உலகத்துல? எதுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? ஏதோ கடமைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஏதோ வாழ்றேன்ற வாழ்க்கையில ஆவியானவர் உள்ள வந்துட்டா உங்க வாழ்க்கை பர்பஸபிள் வாழ்க்கையா மாற்றப்படும். டிவைன் பர்பஸ் உங்களிலிருந்து வெளிப்படும். உங்களை எதற்காக இந்த பூமியில வர வச்சிருக்கிறாரோ அந்த பிரதானமான திட்டம் உங்களிலிருந்து வெளிப்படுத்தி கொண்டே இருப்பாரு. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உங்களை கரம் பிடித்து நடத்துவார். உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னா சாதாரணமா இருக்காது, ஆச்சரியமான விதத்துல உங்களை நடத்தி கொண்டு வருகிறத பார்க்க முடியும். அல்லேலூயா. எப்பொழுது எப்பொழுது? ஆமா, அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இன்றைக்கு சபையில இல்லாத காரணத்தினாலதான் உயிர் பெற முடியாத சூழ்நிலை வர்றாங்க, ஜெபம் பண்றாங்க, பாட்டு பாடுறாங்க, நல்ல கை தட்டுறாங்க. உயிர்ப்பித்தல் இல்லை, மாற்றம் இல்லை. நம்ம சபை உயிர்ப்பிக்கப்படாட்டா தேசம் எப்படிங்க உயிர்ப்பிக்கப்பட முடியும்? தனிப்பட்ட இண்டிவிஜுவலான ஒரு பர்சன் உயிர்ப்பிக்கப்படாவிட்டா அந்த குடும்பம் எப்படி உயிர்ப்பிக்கப்படும்? குடும்பம் உயிர்ப்பிக்கப்படாவிட்டா சபை எப்படி உயிர்ப்பிக்கப்படும்? சபை உயிர்ப்பிக்கப்படாவிட்டா தேசம், ஜனங்கள், ராஜ்யம் என்று சொல்லி எதுவுமே உயிர்ப்பிக்கப்பட முடியாது. அல்லேலூயா. ஆகவே இந்த காலை நேரத்திலே சபைக்கு ஆவியானவர் தேவை. ஆவியே உயிர்ப்பிக்கிறது. ஐயோ, கையெல்லாம் தட்ட மாட்டேன், எல்லாரும் எதிரிலும் என்ன பண்ண மாட்டேன், தட்டாதீங்க. உங்களை யாராவது தட்ட சொல்றாங்களா? தட்டுனாதான் ஆவியானவரா? தட்டக்கூடாது. உங்களால முடியாதனால கண்ட்ரோல் இல்லாம தட்டுறீங்க. தட்டணும்னு வேதத்துல போட்டிருக்கா? அவர் உங்களுக்குள்ள வந்து வாசம் செய்து உங்களிலே கிரியை நடப்பிக்கிறார் என்று போடப்பட்டிருக்கிறது. தவறாக புரிந்து கொள்ளுகிறோம். கையை தட்டுறதுனால ஆவியானவர் உள்ள வந்துட்டாருன்னா அப்ப கை தட்டினா உள்ள வந்துருவாரா? கை தட்டினாலும் உள்ள வரமாட்டார், கூப்பிட்டாதான் வருவார். உள்ள வாங்கப்பா, வந்து தங்குங்கப்பா, என்னை மாற்றுங்கப்பா, என் ஜீவியம் மாற்றப்பட நான் விரும்புகிறேன், என் வாழ்க்கையை மனம் திரும்புதலுக்கு நேராக ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். இப்படி அனலும் இல்லாம குளிரும் இல்லாம இருக்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம், அனலுள்ள வாழ்க்கை எனக்கு வேண்டும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் உங்களை கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுவார். உங்கள் ஜீவியம் ஒரு மகிமையாக மாற்றப்படும், ஒரு ஆசீர்வாதமாக மாற்றப்படும். சொல்லிட்டு போலாம், உங்களை ஆசீர்வதிப்பார், நன்மை பெருகும், எல்லாம் உண்டாகும். ஒன்னும் உண்டாகாது. மனம் மாறுதல் இல்லாம பரலோக ராஜ்யமும் உண்டாகாது. அல்லேலூயா. மனம் மாறுதல் இல்லாம சபைக்கு தான் வருகிறோம், இன்னும் கோபம்
மன்னிக்க முடியாத தன்மை, மறக்க முடியாத தன்மை. சொந்த குடும்பத்தை மன்னிக்க முடியல, சொந்த உறவுகளை என்ன பண்ண முடியல, அனுசரிக்க முடியல. ஒருவேளை அவர் நம்ம பாவத்தை மன்னிக்கலன்னா நம்ம முகத்தை எங்க போய் திருப்புவோங்க? அந்த தெய்வம் நம்ம இவ்வளோ பாவம் செஞ்ச நம்மையே மன்னிச்சு உட்கார்ந்து இருக்கிறாருன்னா, மன்னிச்சு நம்மையே ஏற்று கொண்டு இருக்கிறாருன்னா ஏன் என்னால மாற்ற முடியல? ஆவியானவர் உள்ள கிரியை செய்யல. இன்னும் மேலோட்டமா என்ன பண்றோம்? ரட்சிப்பை பெற்றேன், ஞானஸ்தானம் பெற்றேன், அதே அனுபவத்துல நின்று கொண்டு இருக்கிறோம். ஆவி உள்ள கிரியை செய்யல. ஆவியானவர் உள்ள வந்துட்டாருன்னா கொடைஞ்சு எடுப்பார். போ, முதல்ல போ, பேசு. நீ செய்யறது தவறு. நீ மனம் திரும்பினாதான் அடுத்த ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. மனம் திரும்பாத பட்சத்துல ஆசீர்வாதம் வேணும்னா ஆசீர்வாதம் எல்லாம் வராது. வரும், அது தவறான வழியில நீங்க போனாலும் அது சாபமாக மாறும். மனம் திரும்பினாதான் ஆசீர்வதிக்கிறேன்றாரு. நீ என்னிடத்தில் திரும்பினால், நீ எனக்கு செவி கொடுத்தால் நான் உனக்கு இறங்கி ஆசீர்வதிப்பேன். மனம் திரும்பினால் ஆசீர்வாதம் உண்டாகும். சுவாபம் மாறல, பேச்சு மாறல, செய்கை மாறாம ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு வேணும், ஆசீர்வதிச்சு கொண்டே இருக்கணும். எப்படி ஆசீர்வதிப்பார்? எப்படி நன்மைகளை தருவார்? ஆவியானவர் உள்ள வருவதற்கு நான் என்ன பண்ணணும்? இடம் கொடுக்கணும். அப்பா வாங்கப்பா, என்ன மாற்றுங்க, என்னால முடியாது. என் ஆத்துமா உலர்ந்த அந்த எலும்பு உள்ள பள்ளத்தாக்கு போலதான் இருக்கு. அதுல எதுவுமே இல்ல, சரீரம் இல்ல, என்ன இல்ல, தசைகள் இல்ல, நரம்புகள் இல்ல, எலும்புகள் இல்ல. அதை என்ன பண்ணுங்க? காலூன்றி மகா பெரிய சேனையாக உங்க ஆவியை ஊற்ற பண்ணி நிற்க வைத்தது போல என்னையும் நிற்க வைங்கன்னு சொல்லுங்க. விட முடியாத எந்த காரியமா இருந்தாலும் ஆவியானவர் உள்ள வந்து உங்களுக்காக இறங்கி என்ன பண்ணுவார்? உங்களை காலூன்றி மகா பெரிய சேனையாக கர்த்தருக்குள்ள என்ன பண்ணிடுவாரு? உயிர்ப்பித்தலை கொடுத்து விடுவார். கடைசியா வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆமென். ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை உள்ள கேட்ட உடனேயே ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். எத்தனை பேருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? எனக்குள்ள அந்த அனுபவம் எல்லாம் இல்லப்பா, அந்த கை தட்டுறதோ அந்நிய பாஷை பேசுறதெல்லாம் இல்லைன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? உண்மையா சொல்லுங்க. கையை மட்டும் தூக்குங்க. கையை தூக்குங்க பார்க்கலாம். கையை தூக்குங்களேன். அந்த அனுபவம் இல்ல, கையை தூக்குங்க. கையை தூக்குனவங்களுக்கு வசனம் சொல்லப்படுகிறது, உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது. சத்திய வசனத்தை கேட்டு என்னவா மாறிடும்? விசுவாசியா மாறிடும். அப்போ விசுவாசியா மாறும் போதே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அல்லேலூயா. இங்க யாருமே சொல்ல முடியாது எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னு சொல்லி. அவர் முத்திரை போட்டாராம். முத்திரை போட்டுறதுன்னா என்னது? சீல் வச்சுட்டாரு. ஒரு பெரிய என்னது சீல். யாரு பா இவங்க? யாருன்னா என்னது? வரப்போகிற முன்னறிவிக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இவங்க இருக்கிறாங்க, தேவனுடைய ஆவிக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முத்திரை போடப்பட்டிருக்கிறோமா. அல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர், நீங்க வசனத்தை கேட்டு ரட்சிப்பை பெறும் பொழுதே சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள முத்திரை போட்டுட்டாரு. நாம தான் என்ன பண்ணல, பேசுறது இல்ல. அவரோட ஆவியானவரே எனக்குள்ளதான் இருக்கீங்க, என்ன நடத்துங்கன்னு காலையில கண்ணை திறந்த உடனே சொல்லி பாருங்களேன். உங்க படுக்கையை விட்டு எந்திரிக்கும் போதே ஆவியானவரே இந்த நாள் முழுவதும் என்னை நடத்துங்க, நான் எங்க போனோம், என்ன செய்யணும், என்ன ஆலோசனை கொடுங்கன்னு சொல்லுங்களேன். அவர் பேசுவார். அந்த ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட சொல்லிடணும், யாருகிட்டையும் பேசக்கூடாது. பேசுறதுக்கு முன்னாடி, பெட்டை விட்டு இறங்குறதுக்கு முன்னாடி இதை சொல்லிட்டு செய்யுங்க. உங்க வாழ்க்கை, உங்க அனுதின காரியத்தை நீங்க துவங்குங்க. அப்போ நீங்க பாப்பீங்க, அவரை இன்வைட் பண்ணாதான் வருவார், அவரை கூப்பிட்டாதான் வருவார், அவரை ஆலோசனை கேட்டாதான் ஆலோசனை சொல்லுவார், வழி நடத்துங்கன்னு சொன்னாதான் வழி நடத்துவார், டிசிஷன் அவரை கேட்டாதான் அவர் சொல்லுவார். உள்ளதான் இருக்கிறாரு, முத்திரை போடப்பட்டு இருக்கிறீங்க, ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிறாரு. அப்போ அந்த ஆவியானவர் என்னை மாற்ற வேண்டும்,
என் வாழ்க்கையை மாற்றணும், என்னை புதுப்பிக்கணும், என் உலர்ந்து போன சரீரத்தை, ஆவியை, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கணும்னு சொல்லிட்டா போதும், உயிர்ப்பிச்சிருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு சமீப காலமாக கர்த்தர் சபையிலே மகத்துவமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். நைட் பிரேயர் வருகிறவங்களுக்கு தெரியும், ஆவியானவருடைய ஊற்றுதல் அதிபயங்கரமாய் நடைபெற்று கொண்டிருக்கிறார். நிறைய பேர் மிஸ் அவுட் ஆயிரும், பரவாயில்ல, அது வெறும் வெள்ளிக்கிழமைக்குரிய ஆவியானவர் கிடையாது. ஆமென். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலையும் கூப்பிட்டா என்ன பண்ணிடுவாரு, வந்து நம்மளை உயிர்ப்பிப்பார். ஆமென். வெள்ளிக்கிழமை தானா, அப்ப வெள்ளிக்கிழமைக்கு தான் போகணுமா? அப்படி கிடையாது. அதுல இன்னும் அதிகமாக ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்கிறோம். சின்ன சின்ன குழந்தைங்க கூட இந்த வாரம் என்ன ஆயிடுச்சுன்னா, வாக்கு கிடங்காத பெருமூச்சுகளோடு கதறி 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 அழுது ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடந்ததுன்னா, யாரும் அழ சொல்லல, அழுவுங்கன்னு சொல்லல. தேவன் அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் விஷன் காட்டி, பெரியவங்க சின்னவங்கன்னு பாராம எல்லாருக்குள்ளும் அவருடைய அந்த மன்றாட்டின் ஆவியை ஊற்றி மன்றாடி கதறி 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 அவருடைய இருதயத்தின் வாரத்தை ஜனங்களுக்குள்ளாக ஊற்றி, இது முதல் அனுபவமாக இருந்தது. கத்துல சத்தம் போல எல்லாம் கதறி அழுகுறாங்க, கூப்பாடு போட்டு அழுகுறாங்க. ஒரு செத்து போன பிணம் கிடந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அழுக நடந்தது. ஆவியானவர் எல்லாருக்குள்ளும் இறங்கி இந்த கடைசி காலத்திலே அவர் மிகப்பெரிய காரியத்தை செயல்படுத்த போகிறார். மிகப்பெரிய வாக்கு கடங்காத பெருமூச்சியின் அனுபவம் எல்லாருக்குள்ளும் உண்டானது. சின்ன குழந்தைங்க தேம்பல நிக்க முடியல. ஏமா அழுகுறேன்னா, மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிற ஆத்துமாக்களை ஆண்டவர் காண்பித்து அழ செய்கிறார். இவங்களுக்காக யார் அழுவா? இவங்களுக்காக கண்ணீரோடு யாரு ஜெபிப்பா? நீ ஜெபிக்கிறியான்னு கேட்ட அந்த குழந்தைங்க கதறி அழுகுறாங்க. சின்ன சின்ன வாலிப பிள்ளைங்க சும்மா பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தவங்களால நிக்க முடியல. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாரப்படுத்தினார். கொத்து கொத்தாக மரணத்துக்கு நேராக பிசாசு இழுத்து செல்லப்படுகிற ஆத்துமாக்களை காண்பித்து, இவர்களுக்காக தானே நான் ரத்தம் சிந்தினேன், இவர்களுக்காக தானே இந்த பூமியில வந்தேன், ஆனா இந்த ஜனங்களோ என்னை அறியாம இருக்கிறாங்க. விக்கிரகத்துக்கு இடம் கொடுத்து இன்னைக்கு ஃபெஸ்டிவல் என்று சொல்ற பெயர்ல சிருஷ்டிகரை வணங்காம சிருஷ்டிப்பை என்ன பண்ணிட்டு இருக்காங்க, விளைச்சலை கொடுத்த தேவனை ஆராதிக்காதபடி, விளைச்சலை கொடுத்த அந்த சூரியன், விளைச்சலை கொடுத்தது யாரு? தேவன் தான் கொடுத்திருக்கிறாரு. ஆனா எதுக்கு வணக்கம் செய்யறாங்க? சூரியனுக்கும் இங்க இருக்கிற சிருஷ்டிக்கப்பட்டவைகளுக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் காண்பித்தார், பிள்ளைகளுக்கு காண்பித்து கதறி அழுறாங்க. ஆராதனைக்குரியவர் நான் தான். சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்துவை என்ன பண்ணிட்டு இருக்காங்களாம், வணங்கி கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி அவர் அதை பார்த்து மனம் வருந்துகிறார். அந்த பாரத்தை பிள்ளைகளுக்குள்ளே கொடுத்து அவர் ஆவியானவர் பகிரங்கமான கிரியை செய்தார். ரொம்ப நேரம் நிறுத்தவே முடியல. ஹல்லேலூயா. இந்த கடைசி நாட்கள்ல நம்முடைய சபையை கொண்டு ஆவியானவர் மிக பலமான தீவிரமான காரியத்தை அதிவிரைவிலே செயல்படுத்த போகிறார். கடைசி நாட்கள்ல வரப்போகிற மிகப்பெரிய எழுப்புதலை மிகப்பெரிய பங்காக நம்முடைய சபை இருக்கும். ஆமென். இந்த ஊற்றுதல் இருக்குதுனாலே அடுத்தது என்னதான் தெரியுங்களா? மகா பெரிய எழுப்புதல் வந்துடும். அவருடைய அதிகபட்ச காரியம் என்னன்னா, இந்த ஊற்றுதலின் ஜபம் தான். எல்லாரையும் நிரப்பிட்டாரு. எல்லாருக்குள்ளும் அந்த மாதிரியான மனதுருக்கம் ஆண்டவருடைய ஒரு விதமான மனதுருக்கம், கண்ணீர், எல்லார் கண்களிலும் தண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. அதை செய்யறாருனாலே அடுத்தது என்னது? தேசத்திலே மகா பெரிய எழுப்புதலை அனுப்ப போகிறார் என்றார். ஆமென். இன்னைக்கு சபை உயிர்ப்பிக்கப்படாம போகவே கூடாது. 2 பேர் உயிர்ப்பிக்கப்படல, 4 பேர் உயிர்ப்பிக்கப்படல, வெறும் ஒரு சர்டன் பீப்புள். சபைனா சபையை முழுவதுமா ஆண்டவர் என்ன பண்ணணும்? உயிர்ப்பித்தே ஆகணும். இன்னைக்கு அந்த ஆவியானவருடைய உயிர்ப்பித்தல் எனக்கும் வேண்டும் என்று சொல்லுகிற அத்தனை பேரும் எழுந்து நிற்க போகிறோம். இந்த ஒரு பாடல் நம்ம ரொம்ப பாட போறது இல்ல. ஆவியானவர் இன்னைக்கு உயிர்ப்பித்து தான் அனுப்ப போகிறார். இன்னைக்கு அவர் கிரியை செய்ய விரும்புகிறார். வெறும் வசனத்தை கேட்டு போகிற அனுபவம் அல்ல. இன்னைக்கு ஒரு மனமாற்றம், நம்முடைய ஆத்துமாவிலே ஒரு உயிர்ப்பித்தல் உண்டாக போகிறது. ஒருவேளை சரீரத்திலே வியாதியோடு இருப்பீங்கன்னா, எப்பேற்பட்ட கொடிய வியாதியாக இருந்தாலும் ஆவியானவர் உள்ள இறங்கும் போது அந்த வியாதிக்குரிய இடமே இல்லாதபடி உங்க சரீரங்களை புதுப்பித்து விடுவார். ஆவியானவர் வேண்டும் என்று கேட்டா போதும் அந்த உயிர்ப்பித்தல் உங்களுக்குள்ளே உண்டாகும். ஹல்லேலூயா. இன்னைக்கு இங்க இருக்கிற சின்ன பிள்ளைங்க பெரியவங்க யாரும் அலட்சியப்படுத்த வேண்டாம். ஆவியை உயிர்ப்பிக்கிறது,
ஆவியானவரை நாம் வாஞ்சிக்கும் பொழுது, அப்பா எனக்குள்ளே வாரும், நான் கிரியை செய்ய, நீர் எனக்குள்ளே கிரியை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு வந்து உங்கள் ஆத்துமாவை புதுப்பிக்க போகிறார். இன்றையிலிருந்து ஒரு புதுப்பித்தலின் அனுபவம் உண்டாக போகிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஒரு சிலர் நபருக்கு மட்டும் புதுப்பித்தலா? அப்படி அல்ல, எல்லாரையும் புதுப்பிக்க விரும்புகிறார், எல்லாரையும் பயன்படுத்த விரும்புகிறார். இந்த கடைசி நாட்கள்ல நீங்க போகிற இடங்களை உங்களை கொண்டு வல்லமையாய் பயன்படுத்த விரும்புகிறார். நீங்க ஜெபிக்கும் பொழுது அற்புதங்களை நடத்த விரும்புகிறார். யார் வந்தா நடக்கும்னா, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உள்ள வந்தாதான் நடக்கும். ஹல்லேலூயா. சபையை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்திலே கண்களை மூடி யாரையும் பார்க்க வேண்டாம். இந்த உயிர்ப்பித்தலின் ஆவி எனக்குள்ளே கிரியை செய்ய நான் வாஞ்சிக்கிறேன். வெறும் வார்த்தையை கேட்டு போகிறதற்காக அல்ல. இன்றைக்கு ஆண்டவரே, இந்த புதிய சீயோன் எழுப்புதல் திருச்சபையில் இருக்கிற சிறு குழந்தைகள், வாலிபர்கள், முதியவர்கள் என்று சொல்லி எல்லா ஆத்துமாவும், எல்லா சரீரமும், எல்லாருடைய ஆவியும் உயிர்ப்பிக்கப்படுவதாக. எல்லா வாய்களை திறந்து சொல்லுங்க, அப்பா பரிசுத்த ஆவியானவரே, என்னை உயிர்ப்பிக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாரும் கேட்கலாமா? என்னை புதுப்பிக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன். எனக்குள்ளே வாரும். அந்த புதுப்பித்தல் எனக்குள்ளே உண்டாகட்டும். எவ்வளவு உலர்ந்த நிலையிலே, காய்ந்த நிலையில உங்கள் ஆத்துமா இருந்தாலும், எவ்வளவு தேவனை விட்டு பிரிந்திருக்கிற நிலையில இருந்தாலும், இன்னைக்கு உயிர் பெற செய்ய போகிறார். உங்கள் ஆத்துமா உயிர் பெற போகிறது. தேவனுடைய ஆவியினாலே கர்த்தர் உங்களை நிரப்பி உங்கள் ஆத்துமாக்களை உயிருள்ளதாய், நினமுள்ளதாய், இன்னும் இயேசுவுக்குள்ளே இன்னுமாக ஒன்றிணைக்க கூடியதாக கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். இதை மட்டும் சொல்லுங்க, உயிர்ப்பிக்கும் ஆவியே எனக்குள்ளே கிரியை செய்வீரா. ரபலா சந்தரபலங்கர ரீபலா துரபலந்தரோ ஷேகா பலந்தரபல. உயிர்ப்பிக்கும் ஆவியானவரே, என்னை உயிர்ப்பிப்பீராக. எல்லா வாய்களை திறந்து கேளுங்க. ஒருவரும் சும்மா இருக்க வேண்டாம். இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது புது பலத்தோடு, புதிய பலத்தோடு, புதிய கிருபையோடு, ஒரு உயிர்ப்பித்தலின் அனுபவத்தோடு கூட கடந்து செல்ல வைக்க போகிறோம். வாஞ்சிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த நாளிலே ஒரு புதுப்பித்தல், உலர்ந்த எலும்புகள் உயிரடைய போகின்றன. எல்லாவிதம் இருளின் அந்தகாரங்கள் விலகி ஓடப்பட போகின்றன. எவ்வளவு பாதாளத்தின் பிடியில் இருக்கிறது போல, எவ்வளவு பாவ கட்டுகளில் இருக்கிறது போல உங்கள் ஆத்துமா இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் விடுவிக்க போகிறார். ரீபலா சந்தரபலங்கர பலபரபரப ஓ ராகபலந்தரபலபரபா. நல்ல ஆவியில நிரம்பி, ஆவியில நிரம்பி ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. உயிர்ப்பிக்கிற ஆவியானவருக்கு விட்டு கொடுங்க. ஷதரபலந்தரபோ ஷகபலந்தரபலபரபா. ஆண்டவரே, என் இருதயத்தை கழுவுவதற்கு, உயிர்ப்பிப்பதற்கு உம்மை கூப்பிடுகிறேன். எல்லாவித உயிரற்ற சடலங்களை ஆவியானவர் இந்த நேரத்தில் உயிர் பெற செய்யுங்கப்பா. ரீபலா சந்தரபா ஓ ராகபல கூப்பிடுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, எனக்குள்ளே கிரியை செய்ய ஆண்டவரே நான் உம்மை அனுமதிக்கிறேன், நான் உம்மை வாஞ்சிக்கிறேன். எனக்குள்ளே நீர் வருவீராக. எல்லா வாய்களை திறந்து வாஞ்சையோடு. அவர் ஒரே ஒரு காரியத்தை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவர் விரும்புகிறது வாஞ்சை. வாஞ்சிக்கிற ஒவ்வொருவரையும் அவர் தமது ஆவியாலே நிரப்ப சித்தமுள்ளவராக இருக்கிறார். தாகம் உள்ளவன் மேலே தண்ணீரையும், வறண்ட நிலத்தின் மேலே ஆறுகளையும் ஊற்ற அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். சொல்லுங்க, நாங்கள் தாகத்தோடு கூட வந்திருக்கிறோம். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. ஆவியானவரே, ஆவியானவரே, என்னை நிரப்புவீராக. ஓ ராபாலா சந்தரபலபரபலபரபா. ஒரு பின்மாரியின் அபிஷேகம், ஒரு பின்மாரியின் மலை எங்கள் சபையை மூடுவதாக, எங்கள் சபையை நிரப்புவதாக. ஒருவரையும் விடாதிருப்பீராக. எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து கேளுங்க, வாஞ்சையோடு கேளுங்க. அப்பா, இந்த உயிர்ப்பிக்கிற ஆவி என்னிலே இறங்கட்டும். ஆவியானவர் உயிர்ப்பிக்கும்படி இறங்கி இருக்கிறார். நீங்க கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அந்த உயிர்ப்பித்தலின் வல்லமை, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழச் செய்த அதே வல்லமை ஒவ்வொரு ஆத்துமாவையும், ஒவ்வொரு சரீரத்தையும், ஒவ்வொரு ஆவியையும் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. The resurrection power over
ஒவ்வொருவருக்குள்ளாக ஆவியானவர் ஒரு கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஊற்றுங்கப்பா உங்க வல்லமைய, ஊற்றுங்கப்பா. எங்க சபை நிரப்பப்பட்டாக வேண்டும். எங்க சபை இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே புதுப்பிக்கப்பட்டாக வேண்டும். ஆவியானவர் நிரம்ப செய்வீராக. ஆவியானவர் எங்களை நிரம்ப செய்வீராக. எல்லாம் வாஞ்சையோடு கேட்கலாமா? உங்களுக்குள்ளே அவர் கிரியை நடப்பிக்க விரும்புகிறார். உங்களை புதுப்பிக்க விரும்புகிறார். உங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்க விரும்புகிறார். எல்லா கேடான காரியங்கள், எல்லா பாவ அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் இன்றைக்கு உயிர் பெற செய்ய விரும்புகிறார். வாய்களை திறந்து கேளுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, என்னை உயிர்ப்பிப்பீராக, என்னை உயிர்ப்பிப்பீராக, என் ஆத்துமாவை உயிர்ப்பிப்பீராக. ஹல்லேலூயா. ஆவியானவர், ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. இந்த இடத்தை விட்டு விடுதலையோடு கடந்து செல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து, ஓ we welcome you Lord. சபை உங்களை வாஞ்சிக்கிறதப்பா. ஆவியானவரை வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆவியானவரே, ஆவியானவரே, என்னை உயிர்ப்பிக்க, என்னை உயிர்ப்பிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என் ஆத்துமா இன்றைக்கு உயிர் பெறுவதாக, என் சரீரம் இன்றைக்கு உயிர் பெறுவதாக. எல்லா செத்த நிலைகள் மாறட்டும், எல்லா வறண்ட நிலைகள் மாறட்டும், எல்லா உலர்ந்த நிலைகள் மாறட்டும். எல்லா இருளின் அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. எல்லா பொல்லாத வல்லமைகள், கட்டி வைத்திருக்கிறதான எல்லா பொல்லாத கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேற்றப்படட்டும். ஆண்டவரே, இருளின் பிடியிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு விடுதலையாக்கி கொண்டிருக்கிறீர். இருளின் ஆவியிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு புதுப்பித்தலை தந்து கொண்டிருக்கிறீர். ஆவியானவர் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்மத்திலே தேவனுடைய ஆவியானவர் பகிரங்கமாய் அசைவாடி கொண்டிருக்கிறார். புதுப்பித்தல் உண்டாகி கொண்டிருக்கிறது. கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கி அவர் புதுப்பித்தலை தந்து கொண்டிருக்கிறார். இந்த நாளிலிருந்து புதிய அனுபவம், இந்த நாளிலிருந்து கர்த்தருடைய புதிதான அனுபவத்தை கர்த்தர் தர போகிறார். ஓ ரபலா சந்தரபலங்கர பலபரபரபா, ஓ ரகபாபா ரந்தரபல பரபலபரபா, ஓ ஷதரபலந்தரபலக்கரபா. என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியே, என்னை உயிர் பெற செய்யுமே. என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியே, கரங்களை தட்டி, என்னை உயிர் பெற செய்யுமே. என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியே, உயிர்ப்பிக்கும் ஆவியே, உயிர் பெற செய்கிறார். என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியே. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, உயிர்ப்பிக்கும் ஆவியே, என்னை உயிர்ப்பிக்கும் ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுகிறது. அவருடைய நாமத்தினாலே உயிர்ப்பித்தல் உண்டாகிறது. இந்த வார்த்தையை சொல்லுகிற வேளையிலே உங்கள் ஆத்துமாவை கர்த்தர் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார். என்னை உயிர் பெற செய்யுமே. உயிர்ப்பிக்கும் ஆவியே, பரிசுத்த ஆவியானவர் உயிர்ப்பிக்கும்படி இறங்கி வந்திருக்கிறார். உயிர்ப்பிக்கும் ஆவியே, ஆவியானவர் பலமாய் உச்சப்படுகிறார், பலமாய் இறங்கி கொண்டிருக்கிறார். மனம் திரும்புதல் உண்டாகிறது, பாவ மன்னிப்பு உண்டாகிறது, பாவ மன்னிப்பு உண்டாகிறது. உயிர்ப்பிக்கும் ஆவியே, என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியே, உயிர் பெற செய்து கொண்டிருக்கிறோம். ஆத்துமாக்கள் உயிரடைகின்றன. எல்லா மரணத்துக்கு ஏதுவான கட்டுகள், பாவ அடிமைத்தனங்கள் விடுதலையாக்கப்படுகின்றன. In the mighty name, in the mighty name of Jesus. என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியே, என்னை உயிர் பெற செய்யுமே. என்னை உயிர் பெற செய்யுமே. இயேசுவை எழுப்பிய அதே வல்லமை என்னையும் எழுப்புமே. சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர் பெற செய்யுமே. இயேசுவை எழுப்பிய அதே வல்லமை என்னையும் எழுப்புமே. சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர் பெற செய்யுமே. என்னை
இருந்தாலும் ஆவியானவர் உயிர்ப்பித்தலை தந்து கொண்டிருக்கிறார். என்னை உயிர் பெற செய்யுமே. இன்னும் சத்தத்தோடு சொல்லமா, இன்னைக்கு எங்க சபை உயிர்ப்பிக்கப்பட விரும்புகிறோம். உயிர் பெற செய்யுமே. சாம்பல்கள் எல்லாம் சிங்காரமாகிடுமே. உலர்ந்த எலும்புகள் சேனையா எழும்பிடுமே. சாம்பல்கள் எல்லாம் சிங்காரமாகிடுமே. உலர்ந்த எலும்புகள் சேனையா எழும்பிடுமே. பலத்தினாலும் அல்ல, புயத்தினாலும் அல்ல, உமாவியாலே கூடாததொன்றுமில்ல. ஆவியாலே கூடாததொன்றுமில்ல. என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியே. ஆவியானவர் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். சபை உயிர்ப்பிக்கப்படுகிறது. ஆவியானவருடைய வல்லமை, மரித்தோரில் இருந்து எழச் செய்த வல்லமை, கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து உயிர்ப்பித்த அந்த ஆவி ஒவ்வொருவரையும் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியே. வாய்களை திறக்கலாமா? என்னை உயிர் பெற செய்யும் ஆண்டவர். என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியே. வாஞ்சையோடு கேளுங்க. இன்னைக்கு ஒரு மாறுதல், இன்னைக்கு ஒரு உயிர்ப்பித்தல் எனக்குள்ளே உண்டாக மாட்டவர். ஆவியானவருடைய கிரியை இன்னைக்கு பலமாய் பலமாய் என்னை நிரப்ப நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரையும் ஆவியானவர் பலமாய் நிரப்பி புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார். என்னை உயிர் பெற செய்யுமே. உயிர்ப்பிக்கும் ஆவியே. உடைய மகிமையின் சாயல். என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியே. மாம்சத்தின் கிரியைகள் என்னில் மறைந்திடுமே. மகிமையின் சாயல் என்னில் மலர்ந்திடுமே. மாம்சத்தின் கிரியைகள் என்னில் மகிழ்ந்திடுமே. மகிமையின் சாயல் என்னில் மலர்ந்திடுமே. பலத்தினாலும் அல்ல, புயத்தினாலும் அல்ல, உமாவியாலே கூடாததொன்றுமில்ல. உமாவியாலே எல்லாரும் இந்த அடி. உயிர்ப்பிக்கும் ஆவியே. யாரும் கண்களை திறக்க வேண்டாம். ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்கிற நேரம், அவர் பலமாய் இறங்குகிற நேரம், நம்மை உயிர்ப்பிக்கிற நேரம். வாஞ்சையோடு, விருப்பத்தோடு, தாகத்தோடு இன்னைக்கு சபை புதுப்பிக்கப்படுகிறது. சபை உயிர்ப்பிக்கப்படுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். என்னை உயிர் பெற செய்யுமே. என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியே. என்னை உயிர்ப்பிக்கும் ஆவியே. எனக்குள்ளே உயிர்ப்பித்தல் உண்டாக கொடுக்கிறேன். என்னை உயிர் பெற செய்யுமே. இயேசுவை எழுப்பிய அதே வல்லமை என்னையும் எழுப்புமே. சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர் பெற செய்யுமே. இயேசுவை எழுப்பிய அதே வல்லமை என்னையும் எழுப்புமே. சாவுக்கேதுவான சரீரங்களை உயிர் பெற செய்யுமே. நல்ல கரங்களை தட்டி உயிர்ப்பிக்கிற ஆவி எங்களை உயிர்ப்பித்திருக்கிறதப்பா. எங்கள் ஜீவனை உயிர்ப்பித்திருக்கிறது. எல்லா சரீரத்தின் கொடிய வியாதிகள், சரீரத்தின் கொடுமையான எல்லா வியாதிகளை கர்த்தர் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார். சரீரங்கள் புதுப்பிக்கப்படுகின்றன. சரீரத்தில் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் ஆவியானவர் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார். புதிய சரீரங்கள் உருவாகின்றன. ஆத்துமா எவ்வளவு கேடான பாதையில் சென்று கொண்டிருந்தாலும் இன்றைக்கு ஆவியானவர் உயிர்ப்பித்திருக்கிறார். அவருடைய வல்லமை இறங்கி உயிர் பெற செய்திருக்கிறது. Praise the Lord.
ஸ்தோத்திரம். கர்த்தர் நிச்சயமாகவே கர்த்தருடைய ஆவியானவருடைய பலன் முற்றிலுமாய் நம்மை நடத்தி இருக்கிறது. எல்லாரும் ஆமென் சொல்லுவோமே. கர்த்தருடைய ஆவியானவருடைய பலன் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் உயிர்ப்பித்திருக்கிறது. எல்லாரும் சத்தமா ஒரு ஆமென் சொல்லுவோமே. கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய ஆவியானவர், ஆதியும் அவரே, அந்தமும் அவரே, இந்த உலகத்தின் தொடக்கமும் அவரே, முடிவும் அவரே. இன்றைக்கு ஒவ்வொருடைய சரீரங்களையும், ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தி இருக்கிறார். தொடர்ந்து ஆவிக்குள் நிறைந்திருப்போம், தொடர்ந்து கர்த்தருக்குள் பலப்படுவோம். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த வசனங்களை, காரியங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து இறுதியாக ஒரு பாடலை பாடுவோம். ஸ்தோத்திரம். ஐயா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டீர், கலையாமல் காத்து கொண்டீர், குறைவின்றி பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. நாம் யாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மிடத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட
இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேலைக்காக நன்றி. விசேஷமாய் இவ்வளவு நேரமாய் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் அநேக காரியங்களை எடுத்துரைத்த கிருபைகளுக்காக நன்றி. அநேகருடைய இருதயங்களை கர்த்தர் இன்றைக்கு புதுப்பித்திருக்கிறீர். ஆவியினாலே, புதிதான ஆவியினாலே நீர் புதுப்பித்திருக்கிறீர், உயிர்ப்பித்திருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறோம். கேட்ட வார்த்தையின் பிரகாரம் கர்த்தர் இன்றைக்கு ஒவ்வொருவருடைய ஆவியும் நீர் புதுப்பித்து பலப்படுத்தி உயிர்ப்பித்து இன்று முதல் கர்த்தர் ஒரு ஏசப்பா ஒரு புதிதான ஆவி உள்ளவர்களாகி அவர்களுடைய மாம்சத்திலும் ஆவியிலும் ஆத்துமாவிலும் ஒரு புதிய வாழ்க்கை வாழப்போகிற கிருபைகளுக்காக நன்றி அப்பா. வந்திருக்கிற அருமையான வயதான தாய்மார்கள் தகப்பன்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பலவீனத்திலும் பலன் பரிபூர்ணமாய் விளங்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தினருக்காக, கணவன் மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கைது செய்கிற எல்லா வேலைகள் எல்லா பிரயாசங்களையும் கர்த்தனை ஆசீர்வதிங்க. குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. விசேஷமாய் வாலிப பிள்ளைகள், வாலிப பெண்கள், சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவரோடும் இருந்து பலப்படுத்துங்க, தாங்குங்க, நடத்துங்க. இம்மட்டுமாய் நடத்தின எபினேசர் இனியும் தாங்கி நடத்துங்க. உடைய கரத்தலங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். வருகிற வாரம் முழுவதுமாய் உடைய கிருபை, சமூகம், பிரசன்னம், அபிஷேகம், வல்லமை எங்களை பிரியாமல் காத்து வழி நடத்தட்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ஆவியானவர் நீர் போதித்து எங்களை ஏசப்பா உணர்த்தி எங்களை வழி நடத்துங்க. கிருபையும் நன்மையும் பிள்ளைகளோடு இருக்கட்டும். தாங்குங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர்